அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கத்திரிக்காய் இது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கத்திரிக்காய் நமக்கு நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்கு. அதனால தான் உங்களுக்கு எப்போ நம்ம அறுவடை எடுத்தாலும் நான் கத்திரிக்காய் மெயினாக நான் அறுவடையில் போடுறேன். பாருங்கள், கத்திரிக்காய் அப்போருந்து இப்போ வரைக்குமே நமக்கு எந்த பூச்சியும் இல்லாமல் நமக்கு இப்போ வரைக்கும் காய்ச்சிட்ருக்கு. இந்த ஒரு செடியில் எத்தனை காய் இருக்குங்க பாருங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வெட்டி கிளி இங்கே கொஞ்சம் கிடச்சிருக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது. இது பெருசாக இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இது பிஞ்சு, இது கொஞ்சம் பெருசாகட்டும். இப்போ வரைக்குமே நமக்கு கத்திரிக்காய் எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. மயிர் மாட்டிக்கிச்சு. இதுவும் நல்லா இருக்குது. இதுவும் பெருசாக இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இது பெருசாக இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இப்போ காய் இன்னொரு அறுவடைக்கு வர்ற மாதிரி இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இது இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இன்னொரு அறுவடைக்கு வரும். நமக்கு நம்ம பெருசாக உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காய் எடுத்துடலாமா? இப்போ இந்த காய் இந்த விதை நான் போடவே இல்லை. ஆனால் எப்படி இந்த விதை இதில் சேர்ந்து வந்துச்சுன்னு தெரியல. இதில் ஒரு காய் இருக்குது, புழு காய். புழு காய் தான், ஆனால் நமக்கு பார்த்தா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இது தான் ஆனால் கருப்பாக இருக்குது. பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை, இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கேயுமே இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காயும் நான் உங்கள்கிட்ட காமிச்சு தான் போடுறேன். நமக்கு எங்கேயுமே பாருங்கள், எங்கேயுமே ஓட்டை இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. பிஞ்சு காய். இது எண்ணெய் காய்க்கு சூப்பராக இருக்கும். புளிக்காய்க்கு நம்ம இதை பெருசாகட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இது நம்ம புளிக்காய்க்கு போட்டுக்கலாம். அதனால் நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் புளிக்காய்க்கு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதை பார்க்கவே இல்லை. இங்கேன்றது இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் காய். வேறு இது இந்த மாதிரி காய் குட்டி குட்டியாக இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பிஞ்சு. இது பெருசு, இந்த மாதிரி பிஞ்சு. இதெல்லாம் நம்ம புளிக்காய் வச்சுக்கலாம். நல்லா காய். இப்போது நம்ம தட்டைக்காய் ஏற்கனவே நான் அறுவடை போட்டிருக்கிறேன். இது பாருங்கள், நம்ம அறுவடை எடுக்காமல் பெருசாகிடுச்சு. இனி விட்டோம்னா எதுக்குமே இதெல்லாம் போயிடும். அதனால் நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வரைஞ்சி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம எதுக்கு யூஸ் எல்லாம் போயிடும். நமக்கு நாலு செடி வச்சுக்கிறேன். இது பாருங்க, இது அவரைக்காய். இது பழசு நமக்கு அவரைக்காய் நல்லா கொடுத்துட்ருக்கு. இப்போது இதில் 4 காய் இருக்குது. நம்ம இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இங்கே இருக்காங்க, நல்லா கொத்தாக இருக்குது. ஒரு கொத்து தான் இருந்தது. பாருங்க, இது நமக்கு புடலங்காய். ஒரே இடத்துல எத்தனை பிஞ்சு விட்டுருக்குன்னு பாருங்கள். இதான் இங்கே ஃபுல்லாகவே நமக்கு பிஞ்சு தான் விட்டுருக்குது. இது 2வது பட்டம். ஃபஸ்ட்டு பட்டம் முடிஞ்சது, இது 2வது பட்டம் வந்திருக்குது. செடி அங்கே இருக்குது. அங்கேருந்து இங்கே வரையும் நமக்கு பந்தலில் வந்துருச்சு. இங்கே சூப்பராக பிஞ்சு விட்டுருக்கு. நம்ம அறுவடை பண்ணும்போது நான் காமிக்கிறேன். நான் சிறகு அவரையும் மூக்குத்தி அவரையும் ஒன்றா ஒரே மாதிரி விதை வச்சேன். மூக்குத்தி அவரை 2 அறுவடை நம்ம கொடுத்துருச்சு. கொடுத்து
செடியே வந்து போயிடுச்சு. நமக்கு இப்போ தான் இது வந்து முதல்ல அறுவடை நமக்கு சிறகவரை எடுக்க போகிறோம். பாருங்கள், சிறகவரையும் சூப்பராக வந்து எல்லா பக்கமே நல்லா பிஞ்சு விட்டு நமக்கு காய் வந்திருக்குது. இது பெருசாக உள்ளதை நம்ம இப்போது அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, பாருங்க, இந்த ஒன்று இருக்குது, 2 இங்கே பிஞ்சு இருக்குது. எல்லா பக்கமும் பிஞ்சு இருக்குதுங்களாம். இங்கே சிறகவரை இப்போ தான் நமக்கு வந்து காய்க்குது. இப்போ அந்த மூக்குத்தி அவரை வந்து அன்றைக்கி நம்ம வந்து எடுத்தோம். இப்போ நம்ம இருக்கிறத நம்ம மூக்குத்தி அவரை எடுத்துக்கலாம். இதை வந்து இது பண்ணியாச்சு. மூக்குத்தி அவரை வந்து சூப்பராக இருக்குது. பொரியல் வந்து நல்லாவே இருக்குது. ஏற்கனவே நான் எடுத்துக்கிறேன். மூக்குத்தி அவரை வந்து நமக்கு 2 தடவை காய்ச்சிருச்சு. காய்ச்சி முடிஞ்சிருச்சு. விதைக்கும் நான் விட்டு விதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த செடி வந்து மறுபடியும் நமக்கு தளைஞ்சு இந்த மாதிரி வந்திருக்குது. இதோட கொஞ்சம் அன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம். அதோடு சேர்த்து இதை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து பாவக்காய் வந்து 2 பாவக்காய் இருக்குது. நம்ம இது 2யுமே நம்ம வந்து இப்போ நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இந்த பாவக்காய் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இதே மாதிரி இந்த 2 இருந்தாக்கா நமக்கு வந்து ஒரு புளிக்குழம்பு வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து கொடி அவரை நம்ம இருக்குது. இதை வந்து நம்ம இருக்கிறத நம்ம பறிச்சிக்கலாம். இங்கே இருக்குது. இது விட்டால் ரொம்ப முத்தி போயிடுது. அதனால் வந்து நம்ம சின்னதாக இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கலாம். வரையில் நம்ம வந்து அறுவடை எடுத்தது அன்றைக்கி நம்ம எடுத்தோம். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கூட வந்திருக்குது. பாருங்க, இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து நான் வந்து பாருங்க உடஞ்சி போன குடத்துல தான் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது பாருங்க பச்சை பசையான் இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கணும். சிவப்பு கலரில் இருக்கக்கூடாது. அது இப்போ வந்து பெருசாகிடுச்சு. நம்ம வந்து இப்போது கீரையை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தளைஞ்சு வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதையவே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஊனி வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு கீரை வந்துடும். சூப்பராக தளைஞ்சு வந்துச்சு. நல்லா அவசரமாக இருக்குது. பச்சை பசின்னு இருக்குது. இந்த மாதிரி தான் கீரை எப்போதுமே இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்குது கீரை. எடுத்துப்போம். அவ்வளோதான். இது இப்போ தான் வருது. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து அறுவடை நம்ம பண்ணிட்டோம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா சூப்பராக நல்லா தளன்னு இருக்குது. மூக்குத்தி அவரை, அப்புறம் இது வந்து கொடி அவரை, இது வந்து செடி அவரை, பட்டை அவரை, இது வந்து சிகப்பு. இது வந்து நமக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு நமக்கு அறுவடை. நல்லா பிஞ்சு வச்சுருக்குது. நமக்கு நமக்கு அறுவடை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காராமணி, பாவக்காய், கத்திரிக்காய் இன்றைக்கி அறுவடை நமக்கு இவ்வளோ நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.